ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவன் இல்லாமல் வீட்டிலையே எப்படி ஈஸியாக ப்ரௌனி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 200 கிராம் சாக்லேட்ஸ் க்யூப்ஸாக வெட்டி போட்டுக்கலாம். செகண்டு 100 கிராம்ஸ் பட்டர். இப்போது இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டரும் சாக்லேட்ஸும் நல்லா மெல்ட் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம கூல்டவுன் ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 4 முட்டை, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோ பவுடர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ், நெக்ஸ்ட்டு பவுடர் சுகர், நெக்ஸ்ட்டு மைதா. இப்போ ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்ச 4 முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீட் பண்ண எக்கு கூட நம்ம பவுடர் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். 4 முட்டைக்கு 1.5 கப் சுகர் நம்ம எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மல் சுகர் எடுத்துட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பவுடர் சுகர் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கூல் டவுன் பண்ணி வச்ச பட்டர் அண்ட் சாக்லேட்டை எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ½ கப் கோகோ பவுடர், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாததுனால நார்மல் பேப்பரில் பட்டர் அப்ளை பண்ணி அடியில் போட்டிருக்கோம். நீங்களும் அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ கேக் ஒட்டாமல் வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டூத்பிக் இல்லை ஸ்பூன் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட அவன் இல்லாததுனால நம்ம ஒரு பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் சால்ட் போட்டு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம க்யூட்டான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு.